ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சகரியா தீர்க்கதரிசனம் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆவியானவரால் ஆகும் என்கிற தலைப்பிலே நாம் வசனங்களை தியானிக்கப் போகிறோம். ஆவியானவரால் ஆகும் என்கிற அந்த காரியங்களை நம்ம தலைப்பாக வைத்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னால் எல்லாம் முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்லி அநேகர் ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க, அநேகர் பெருமையில் சொல்லுவாங்க, அநேகர் வசதியை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும், சாதிக்க முடியும். ஆனால் அதை குறிப்பிட்ட அந்த எல்லையை தாண்டினவுடனே அவங்களால முடியாது. ஒரு மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட அந்த மருத்துவ பணியில் என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தங்களுடைய காரியத்தை அவங்க பங்களிப்பை கொடுக்க முடியுமே தவிர இதுக்கு மாரி எல்லாமே கொடுக்க முடியாது. ஆண்டவர் தான் எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க ஆண்டவர் தான் பார்க்கணும், கடவுள் தான் பார்க்கணும் சொல்லி முடிச்சிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் பலவிதமான நிலையில் இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய திறமைகள் எல்லாம் ஒன்று கூட்டி நான் அனைத்தையும் செய்துவிடுவேன், சாதிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எல்லையை தாண்டவரவு எங்களால் முடியலை, கடவுளால் தான் முடியும்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. எல்லாமே சொல்லி முடித்தாலும் உண்மையிலே ஆண்டவரால் தான் எல்லாம் முடியும். ஏன்னா மனுஷங்க சாதாரணவங்க, அவங்க பூமியிலேருந்து எடுக்கப்பட்டவங்க, மண்ணான மனுஷன், மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டவங்க மண்ணுக்கு தான் போவாங்க. அப்போ அவங்க பெருமையான காரியங்களை பேசினாலும் அல்லது ஒருவேளை ஒரு நம்பிக்கையில் ஒரு உற்சாகத்தில் சொன்னால் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால சாதிக்க முடியும், சொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்டவர்களை எல்லாவற்றுக்கும் மேலே பெரிய காரியம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம செய்தியில் தலைப்பை என்ன பார்க்குறோம்னா, ஆவியானவர்கள் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். ஆவியானவர் என்ன சொன்னால் பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய தேவன் தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அதில் என்ன வசனப்படுதுன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அநேக மனிதர்கள் தங்களுடைய சுய பலத்தினால் செய்ய முடியும்னு நினைக்கிற காரியம் எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுடைய அதிகாரத்தினால், அதிகாரத்தினால் செய்யக்கூடிய எல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்களா, அதுவும் ஆகாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மட்டும்தான், அளவு தான் செய்ய முடியுமே தவிர அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி எதுவும் யாராலும் செய்ய முடியாது. அப்போ அதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்குதுன்னா அது ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடிய காரியம் தான். அதை ஆவியானவரால் எல்லாம் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். வேதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்களை பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணி முடித்து தோற்று போன பிறகு, ஏமாந்த பிறகு, ஆண்டவரே என்னால் முடியல, எனக்கு உதவி பண்ணும், கடைசியில் தான் வருவோம். நம்ம அப்படி வரவே கூடாது. ஆரம்பத்திலே மனம் பண்ணிடணும், என்னால் முடியாத ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் தான்ப்பா ஆண்டவரே சொல்லி சரண்டர் ஆகி ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், அவரால் தான் முடியும் சொல்லி முழு நம்பிக்கையாக அவங்கள வைக்கிறவனாக இருக்கணும். இங்கே சம்பவம் என்ன சொன்னால், சகரியாங்கிற தீர்க்கதரிசி காலத்தில் ஆண்டவர் செருபாபேலுங்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகுங்கிறார். அப்போ வாழ்க்கையில் நம்ம கல்வித்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படிப்பு படிக்கிறதாலும் சரி, இல்லை வேலை எடுத்துகிட்டோன்னா ஒரு தொழில் செய்கிறவங்களாலும் சரி, இல்லை ஊழியர் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய ஒரு அதிகாரத்தினாலோ எதுவுமே செய்யவும் முடியாது, சாதிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கும் அப்பாற்பட்டது ஆண்டவருடைய பலத்தினால தான் செய்ய முடியும். அதான் ஆவியானவரால் முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு சாதாரண மக்களும், இல்லை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், வாலிப சகோதரர்களும் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னா, என்னுடைய பலத்தினால் முடியும், என்னால் முடியும், அடுத்து நான் செஞ்சிடுவேன், நான் சாச்சிடுவேன், அந்த அதிகாரத்தினாலேயோ அல்லது நம்ம பலத்தையும் தாண்டி நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறது அது சரி வராத ஒரு காரியம். அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஆண்டவரால் எல்லாம் முடியும், ஆவியானவரால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையை அவர் மேல் வைக்கிற மாதிரி நம்ம செயல்பட்டால் தான் அவர் செய்வார். ஏன்னா பலத்துக்கு மிஞ்சி எந்த காரியத்தையும் யாரும் செய்ய முடியாது. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லிக்கிறாங்க, ஏசப்பா சொல்லிக்கிறாங்க, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். பவுல் அப்படிங்கிற தேவதாசன் சொல்லிக்காரு, நம்ம அவருடைய கிருபையினால் தான் நம்ம வாழ்கிறோம், அவரை தான் அசைகிறோம், வாழ்கிறோம்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவரை சார்ந்து, அவர் பலத்தை சார்ந்து, அவரால் முடியும்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிலாக சரி, ஊழியமாக சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா வகையிலையும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய பலத்தினால தான் முடியும். நம்முடைய பலத்தினாலேயோ திறமையினாலேயோ அறிவினாலேயோ
பேக்ரவுண்டுனாலேயோ அல்லது ஆள் சப்போர்ட்னாலேயோ ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லை ஆண்டவருடைய ஆவியானவரால் தான் முடியும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த நிமிஷத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து, ஆவியானவரால் தான் நான் முடியும், நான் நம்புகிறேன். இனி என் பலம் ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய சுயம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களால் தான் முடியும், நான் விசுவாசிக்கிறேன், என்னை பலப்படுத்துங்கப்பா, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை நாம் நாடுவோம் என்று சொன்னால், நம்முடைய பலத்துக்கும் நம்முடைய அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்ட விதமாக அவர் செயல்படுவார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் செருபாபேலுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமனாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகினார். அப்போ ஆவியினால் நினச்சா எல்லாம் முடியும். இயற்கை அப்பாற்பட்ட காரியம் செய்யணும். எனவே இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுய பலத்தை நம்புவதை விட்டுவிட்டு, அதிகாரங்களை நம்புவதை விட்டுவிட்டு, ஆவியானவருடைய பலன்தான் முக்கியம் சொல்லி அவரை நம்புவோம். தொடர்ந்து அவர் பலத்திலே நாம் இயங்குவோம். அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமேன், ஆமேன்.